ஹலோ கைஸ், இன்றைக்கி அட்டாமிக் ஹேபிட்ஸோட சம்மரைஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னா ஜேம்ஸ் கிளியர். இதோட மெயின் ஐடியா ஸ்மால் ஹேபிட்ஸ் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணினா லைஃப்பில் பெரிய சேஞ்ச் வரும். அட்லீஸ்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரி டே யூஸ் லாங் டேர்மில் ஹியூஜ் சக்ஸஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட், ஹேபிட்ஸ் ஆர் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் அதோட கோர் கான்செப்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஹேபிட்ஸ் தான் வந்து டெய்லியும் கொஞ்சம் பெட்டரான போதும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரலனாலும் லாங் டேர்மில் மாஸ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுமா. செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம் நாட் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன கோல்? யூபிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்ணுங்கிறது தான் உங்களோட கோலாக இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே என்ன சிஸ்டம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2 hours கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் டெய்லி. அது வந்து இங்கே சிஸ்டமாக இருக்குது. ஆத்தர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கோல்ஸை விட சிஸ்டம்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நீங்கள் சிஸ்டம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட கோலை வந்து ஒன்றே அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், 4 laws ஆஃப் ஹேபிட் ஃபார்மேஷன். ஹேபிட் கிரியேட் பண்ணால் 4 சிம்பிள் ரூல்ஸ் தான் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் மேக் இட் ஆப்வியஸ். மேக் இட் ஆப்வியஸ் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஸ்டடி பண்ணணுன்னா புக் டேபிள் மேலே வச்சுக்கோ. இது வந்து ஒரு கியூ கிளியராக இருக்கும். ஒரு கியூ கிளியராக இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், செகண்ட் இஸ் மேக் இட் அட்ராக்டிவ். இப்போ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா புக் மட்டும் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு போரிங் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காஃபி, ஒரு மியூசிக் இதெல்லாம் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட், மேக் இட் ஈஸி. 5 hours படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் வித்தின் 10 minutes ரூல் யூஸ் பண்ணுங்கள். 10 minutes ரூல் யூஸ் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக வந்து 5 hours நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், த ஃபோர்த் ரூல் இஸ் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். ஸ்மால் வின் செலிப்ரேட் பண்ணுங்கள். செக்லிஸ்ட் ஸ்டிக் பண்ணால் மோட்டிவேஷன் வரும். ஸ்மால் வின்னை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதில் ஒரு 5 topics ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 5 topicsஸை நீங்கள் வந்து முடிக்க டிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதனால் யூ கேன் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். இந்த 4 laws ஆஃப் ஹேபிட் ஃபார்மேஷன்லாம் இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தேர்ட் இஸ் ஐடென்டிட்டி பேஸ்டு ஹேபிட்ஸ். ஆஃப்டர் இம்பார்ட்டண்டாக சொன்ன பாயிண்ட் என்ன, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ், ஃபோக்கஸ் ஆன் ஹூ யூ வாண்ட் டு பிகம். நீங்கள் யாராக வரணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னவா அச்சீவ் பண்ணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கிளியர் எக்ஸாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராங். ஐ எம் அ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை கிளியர் பண்ண முடியும். டெய்லி ஸ்மால் ஹேபிட்ஸ் ஐடென்டிட்டி சேஞ்ச் லைஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆத்தர் சொல்லியிருக்கிறது என்னென்னா ஹேபிட்டட் லூப் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஹேபிட்டட் லூப்பில் 4 steps இருக்குது. ஒன்று கியூ, இன்னொன்று கிராவிங், இன்னொன்று ரெஸ்பான்ஸ், இன்னொன்று ரிவார்ட். இந்த 4 தான் வந்து ஹேபிட்டட் லூப்பாக இருக்குது. கியூ, கிராவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அலாம். இங்கே வந்து அலாம் அப்படின்னா கியூ, ஓகேயா. நீங்கள் மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அலாம் தேவை. நான் அங்கே சொன்னது தான். இப்போ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முன்னாடி புக் இருக்கணும் டேபிள் மேலே. அதே மாதிரி நீங்கள் எந்திரிக்கணும்னா அங்கே அலாம் தேவை. நெக்ஸ்ட், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகணும் அப்படின்னா இங்கே கிராவிங் தேவை. மார்னிங் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபி குடிச்சிங்கனாலே அது வந்து கிராவிங் ஆகிடும். அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனால் தான் நெக்ஸ்ட் உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், தேர்ட் ஸ்டெப் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ரிவார்டாக என்ன கிடைக்குதுன்னா ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஹேபிட்டட் லூப்பாக இங்கே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட், பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ண ஒரு 4 laws வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன லாஸ் அப்படின்னா, மேக் இட் இன்விசிபிள், மேக் இட் அன்அட்ராக்டிவ், மேக் இட் டிஃபிகல்ட், மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபைங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபோன் வந்து டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் அனதர் ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இல்லாமல் போயிடும். ஸோ இதான் வந்து இந்த 4 laws. இந்த லாஸ்லாம் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலே வந்து நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இந்த புக்கில் சொல்லக்கூடிய ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் நைட். இட்ஸ் அபவுட் டைனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டன் கன்சிஸ்டன்ட்லி. நீங்கள் சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் நைட். இட்ஸ் ஆல் அபவுட் டைனி மூமெண்ட்ஸ் அண்ட் டன் கன்சிஸ்டன்ட்லி. தேங்க்யூ. திஸ் இஸ் மஹாஸ்ரீ.